இதே சைபர் கிரைமில் இந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற அஃபென்சஸ் ரொம்ப அதிகமாக நடந்துட்டுருக்கு. பர்டிகுலர்லி தே வில் பி டார்கெட்டிங் தி விடோஸ். அவங்ககிட்ட வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை நிறைய இப்போ மேட்ரிமோனியல் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை போல் ஒரு ஆட் கொடுத்துருவாங்க. நான் வந்து இப்போ ஃபாரினில் செட்டில் ஆகிட்டேன், ஐ ஆம் நேட்டிவாக சோல்ஸோ வில்லேஜ் தான் தமிழ்நாட்டில், இப்போ வந்து ஐ ஆம் சீக்கிங் சம் விடோயர் அந்த மாதிரி இருக்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சம் ஸ்டோரிஸ் தே வில் பி பில்டப். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோஸ் அனுப்பும், அதெல்லாம் அவங்களாம் பழகுவாங்க. அவன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு 2 சைடும் பேசிப்பாங்க. பேரண்ட்ஸும் வருவாங்க, அந்த சைடு இருந்து பேசிப்பாங்க. ஒரு டேட் மேரேஜுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அவர் யூஎஸில் இருக்க மாதிரி சம் அப்ராட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் இங்கே வரேன், உனக்காக அந்த பொண்ணுக்காக சம் ஒரு 30,000 கோல்டு எடுத்து சொல்கிறேன், சம் டைமண்ட் எடுத்து சொல்கிறேன், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. இவங்க மேரேஜ் கூட எங்களுடைய செலவில் வச்சுக்கிற மாதிரி எல்லாமே தே வில் டெல். இவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க இப்போ மேரேஜ்க்காக. ஏன்னா பொண்ணுடைய வாழ்க்கைக்கு அந்த அப்பாவும் செஞ்சிட்ருப்பார், இந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்கும். அந்த இன்னைக்கு மேரேஜ் அதுக்கு முதல் நாள் ஒரு கால் வரும், ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறோம், இவரை வந்து நாம் செக்யூர் பண்ணி வச்சுட்ருக்கோம். அவரை கேட்டோம்னாக்கா அவங்க இதில் மேரேஜுக்காக வரதா சொல்கிறாரு, உண்மையாக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் உண்மை தானாக்கா, இவங்க வந்து இந்த அளவுக்கு ஜுவல்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க, இது வந்து நாட் பர்மிட்டட் ஆஸ் பர் அவர் லாஸ். அதனால் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இமீடியட்டாக ஒரு 15 lakhs or 20 lakhs பே பண்ணணும், அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைனாக்கா தேர் பி ரிமாண்டடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க என்னாச்சு, பொண்ணுடைய வாழ்க்கையாச்சுன்ட்டு பதறிட்டு போயிட்டு கொடுக்குறேம்பாங்க. அப்போ அந்த பையன் பேசுவான், நீ எதையும் கொடுக்காதம்மா, நான் இங்கே என்ன இருக்கோ நானே பார்த்துட்டு நான் வந்துடுறேன், நீ எதையும் எனக்காக சிரமப்படாத, நானே ஏதாவது செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன், யூ வெயிட் ஃபார் 2 days, நானே வந்துடுறேங்கிற மாதிரி பொய்யா சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு என்ன, ஆகா இவரும் வேணாங்கிறாரு, பட் இவர் விட்டானாக்கா மேரேஜ் இன்ஸ்டன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடலை உடனே வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல், எவ்ரிதிங் வில் பி கான்.